ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பேவால வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ கண்மணி பார்வதி எடுத்து வைக்கிற ஸ்டெப்னால கூடிய சீக்கிரம் வாசுகி ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காலங்க வாசுகி ஜெயிச்சிட்டே இருக்க முடியும்? தப்பு பண்ணுறவங்களே இவ்வளோ தூரம் போகிறப்ப நல்லது நினைக்கணும். நல்ல எண்ணம் இருக்கிறவங்க ஜெயிக்காமையாக வந்துடும். கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற நிலையில் தாங்க சொல்லணும். அந்த வகையில் இப்போ தான் கண்மணிக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கண்மணி அழகாக வாசுகி பின்னாடியே போய் அந்த லேடியை பிடிச்சிடுறாங்க. ஸோ லேடிக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் உண்மையை வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாசுகி பயங்கரமாக அந்த லேடியை மிரட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இருந்தாலும் உயிர் பயம், குழந்தை பாசம் இதெல்லாம் தாண்டி எதைங்க ஒன்றும் பண்ண முடியும்? அந்த வகையில் பார்வதியும் கண்மணி அவங்க எடுத்த ரூட்டு வேறு லெவல் தான் சொல்லணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு, நீ ஏன் ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்கிற முடிக்கும் உன் குழந்தை எங்கள் கூட தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. குழந்தைய எப்படி விட்டு கொடுக்க முடியும்? காசு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க மேலே ஒருத்தவங்க மேலே வச்சுருக்க பாசம், அதை வச்சு விளையாடுறதா ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்காக அந்த லேடி பதறிடுறாங்க. தான் பிள்ளை தனக்கு வேணும் அப்படின்ற நிலையில் அவங்கள்ட்ட தயவு செஞ்சு என் பிள்ளையை விட்டுருங்க அப்படின்ற நிலையில் சொன்னோன்னே, அப்போ எல்லா உண்மையை நீ சொல்லு அப்படின்றாங்க. ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ அவங்களும் சொல்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் மெயினாக தெரிய வேண்டிய ஆள் வருண் தான். ஏன்னா கண்மணியை குத்தி குத்தி பேசுகிறாரு. இந்த வீடியோ அமைச்சது இந்த பொண்ணு தான், அது கொடுத்ததை பார்த்துருக்கு அப்படி இப்படின்னு இந்த ஒரு ஆதாரத்தையும் இந்த லேடி பேசினதை வச்சுருந்தவன் வருணோட கோபம் எல்லாமே வேறு லெவலில் போயிருக்கு. ஸோ அந்த இடத்த ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற நிலையில தான் வருண்கிட்ட பார்வதி இழுத்துட்டு போய் வருண் வருண் அப்படின்றாங்க. ஸோ வருண் கண்மணியை பார்த்தோன்னா செம காண்டு ஆகுறாரு. அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த லேடி கூட இருக்கிறது அப்போ எல்லாத்தையுமே கண்மணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நடந்தது. இந்த லேடி பொய் சொல்லியிருக்கு. இதுக்கு பின்னாடி வாசுகி இருந்திருக்காங்க, நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது, வருண் இதை நம்புவாரா? இதை நம்பி வாசுகியை கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துறது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் அனுப்புவாரா? ஸோ இனிமேட்டு வருண்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இனிமேட்டாச்சும் வருண் கண்மணி சந்தோஷமாக வந்தால் செம ஹாப்பி. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.